வெல்கம் டு டேஸ்டி தமிழ் கிச்சன். இன்னைக்கு நாம மலபார் சிக்கன் ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணது அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். நாம ஃபர்ஸ்ட் சிக்கனை லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த சிக்கன் கூட வரமிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறமா உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறமா நாம எடுத்து லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு தவால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அந்த சிக்கன் பீஸை ஒவ்வொரு துண்டா போட்டு நம்ம பொரிச்சுக்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் இனிமே போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சிக்கன் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. நாம சிக்கனை திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணா போதும். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நாம இப்போ இதை எடுத்து தனியா வச்சுக்கலாம். இப்போ சிக்கன்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா அதே தவால கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதாவது 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், அப்புறமா மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், உப்பு உங்களுக்கு தேவைக்கு சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அதனோட பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா அதனோட தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இந்த டைம்ல நாம ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கன்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த மசாலாவோட அந்த சிக்கன்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க.
இப்போ மசாலாலாம் அந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைம்ல ஒரு 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்து இறக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான மலபார் சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.